அன்பானோரில் கேள்விப்பட்டு இருப்பீங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ் கேள்விப்பட்டு இருக்கீங்களா? இந்தியா முழுக்க இருப்பாங்க. அவங்க எப்படி உருவாங்கினாங்க? ஆங்கிலோ இண்டியன்ஸ் எப்படி உருவாங்கினாங்க? இப்போது அந்த ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின் அந்த இப்போ நம்ம பெரம்பூர் எடுத்துங்க, ரயில் பெட்டி தயாரிக்கும் இடமா, இந்த மாதிரி திருச்சி இந்த மாதிரி இந்தியாவில் எங்கெங்கேயோ அங்கெல்லாம் அந்த ட்ரெயினில் ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெயின் ஓட்டுறவர், அப்புறம் அந்த பச்சை கொடி காட்டுவார், அவர் பேர் சொல்லுவாங்க அது, அப்புறம் அந்த தண்டவாளெல்லாம் சரி பண்ணுவாங்கல்ல, தண்டவாளம் சரி பண்ணுவாங்களே, அவங்க ட்ரெயினில் அங்கே போகும்போது இங்கே போகும்போது அங்கே போகும்போது ரெஸ்ட் டைமில் அந்த ஊரில் இருக்கிற நம்ம ஊர் லேடிஸை லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்படியே குழந்தை போட்டுக்க வேண்டியது. ஒரு வெள்ளைக்காரன், ஒரு தமிழச்சி, இல்லை ஒரு தெலுங்குச்சி, இல்லை ஒரு மலையாளிச்சி, இல்லை ஒரு இந்திக்காரி, எவ்வளோ ஒருத்தி கூட அப்படியே கல்யாணம் கட்டி புலப்பைக்கிறது. அதுதான் ஆங்கிலோ இண்டியன்ஸ். அவங்க கூட பாருங்கள், இன்றைக்கி நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க, ஸ்டைல், அந்த உடை உடுப்பு ஒழுக்கங்கள் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க முடியும். அப்புறம் அந்த விட்டுட்டு போனாங்கல்ல, இந்த ஆமாம் வெள்ளைக்காரங்க இங்கேருந்து போனாங்கள்ல, அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு, எங்கே போச்சு? இவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்களே, அதான் நேரு அவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்கே போச்சு? அவங்கக்கிட்ட வெள்ளைக்காரங்க கிட்ட வேலை செஞ்சாங்கல்ல, சமையல்காரன் வண்ணா, அப்புறம் அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னி மில்லுலாம் அப்படி தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ தலித்து மக்களுக்கு யாரோ சமையல்காரனுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு சொத்துங்க, அது பெரிய சொத்து, பால் பண்ணியே எதையோ ஒன்று அப்படியே கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இன்றைக்கி அவங்களாம் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். அப்பாவுக்கு கப்பம் கட்டுறவங்களாக இருப்பானுங்க இன்றைக்கி. நம்ம அப்பாவுக்கு கப்பம் கட்டுறவங்கள கமிஷன் கொடுக்குறவனா இருப்பான் இன்றைக்கி. ஸோ வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டை விட்டு போனதில் எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அவங்க இருந்திருந்தாங்கனாக்கா, ஜான் பாஸ்கோ இன்றைக்கி எப்போ ஏற்பட்ட ஆடி காரில் இவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக வாழ்ந்திருப்பேன்ல. நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். என்ன பண்ணுறது, விதி வழி எல்லாம் நம்ம யாரும் பண்ணலை, நம்மளால் தான் பண்ணோம், உன் கூட இருக்கிறவன் தான் பண்ணோம். இது எல்லாத்தையும் செஞ்சவன் வேறு யாரும் இல்லை, எட்டப்ப பக்கத்து வீட்டில் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறான். அதான் உன் அப்பா உன் அம்மா. அந்த மாதிரி நாட்டை கூறு போட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆட்கள் தான்.